ஸோ நெக்ஸ்ட் ஒன் எம் எப்படி போடலான்னு பார்க்கலாமா. எம் ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் கீழேருந்து நான் ஹெச் சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கீழேருந்து ஜம்ப் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே டச் ஆகணும். ஜம்ப் ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் கீழேருந்து மேலே வந்து ஜம்ப் டச் பண்ணிவிட்டு ஜம்ப். இந்த எம்மு போடும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பென்சில் வந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் பசங்க எழுதும் போது ஸ்டாண்டிங் லைன் போடும்போது கொஞ்சம் இறங்கும் உங்களுக்கு. மேலே போகும்போது கொஞ்சம் கிட்ட வரும், ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் டச் ஆகும். திருப்பி அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே எழுதுவாங்க. ஸோ ஜம்ப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துடும். அதனால் வந்து சில தப்பு எப்படி பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் ஜம்ப் அப்படின்வாங்க. ஸோ இது கண்டிப்பாக தவறு, கண்டிப்பாக ராங் இது. ஸோ கண்டிப்பாக ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் ஜம்ப் டச் ஆகணும். அப்போ கொஞ்சம் பென்சிலை மேலே தூக்கி பிடிச்சிக்க சொல்லுங்கள், பென்சிலை இங்கே பிடிச்சிக்க சொல்லுங்கள். ஜம்ப் ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் ஜம்ப். இதில் என்னென்னா இந்த மாதிரியான ட்ரை பென்சில் இருக்கும், 3 இடம் இருக்கும் கை வச்சுக்கிற மாதிரி, ஃபிங்கர்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இந்த மாதிரி பென்சில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது 2 இடத்துல நம்ம ஃபிங்கரை வச்சுட்டு இந்த இடம் வந்து பின்னாடி வந்து பேலன்ஸ்க்கு இப்படி வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸ்டாண்டிங் லைன் கீழேருந்து ஜம்ப், அதுக்குள்ளே இப்படி போயிடும் பென்சில் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அவங்களால ஜம்ப் பண்ண முடியாது. அப்போது நம்ம பென்சிலை தூரமாக பிடிச்சிக்கிட்டு நிறுத்திட்டு ஜம்ப் ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் கீழேருந்து மேலே வந்து ஜம்ப். ஸோ என் போட்டாச்சா. அடுத்தது என் ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன் ஜம்ப். என் ஓ ஆஸ் யூஷுவல் தெரியும், ரவுண்டு ஓக்கு அப்புறம் பி எப்படி போடலாம் ஸ்டாண்டிங் லைன் வாட்டர் லைன் போட்டு சி கர்வ் டி கர்வ் லாக். ஸோ இப்படி போட்டுட்டு டி கர்வ் லாக். பி ஸ்டாண்டிங் லைன் டி கர்வ் லாக். பி டி கர்வ் லாக். ஓகே, பி. அடுத்தது வந்து கியூ எப்படி போடலாம். கியூ ஸ்டாண்டிங் லைன் கொஞ்சோண்டு, இது போட்டாலும் பரவாயில்ல போடலனாலும் பரவாயில்ல. ஸ்லாண்டிங் லைன் சி கர்வ், ஸ்டாண்டிங் லைன் சி கர்வ் லாக். ஸ்டாண்டிங் லைன் சி கர்வ், ஸ்டாண்டிங் லைன் ஸ்லாண்டிங் லைன். ஸோ கியூ. ஸோ ஆர் எப்படி போடலாம். ஆர் வந்து கிராஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லிடுங்க. ஸோ கிராஸ் மாதிரினா ஆர் இப்படி போட்டுட்டு இப்படி வரணும். இதில் என்னென்னா இப்படி போட்டதுக்கப்புறம் இதுவுமே அட்டை ஸ்ட்ரெச்சு நம்ம இதை போட வேண்டியதாக இருக்கும். அதனால் பென்சில் வந்து தூரமாக தான் பிடிக்கணும். ஸோ இப்படி வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது, அதே ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு கீழேருந்து பொறுமையாக மேலே போய் சொல்லி இப்படி டவுன் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்படி வந்து கிராஸ் மாதிரி இங்கேருந்து பொறுமையாக போயிட்டு இப்படி பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன சொல்லணுன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த லைன் மேலேயே போகணுன்னு சொல்லணும். இப்போ அவங்க முடிச்சிட்டாங்கன்னா கை எடுத்துட்டாங்கன்னா இங்கே வைக்க சொல்லுங்கள், பென்சிலை வச்சுட்டு ரிட்டன் அதே லைனில் போயிட்டு இப்படி வர சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த இடம் தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்படி வந்துட்டு ஸோ இப்படி போய் இப்படி வரணும். ஸோ ஆர். எஸ் வந்து ஸோ சி கர்வ் டி கர்வ், சி கர்வ் டி கர்வ், சி கர்வ் டி கர்வ். ஸோ எஸ் வந்து அப்படியே வளைச்சி போடணும். ஸோ இவங்க சி கர்வ் போட்டுருவாங்க, டி கர்வ் இப்படி வராது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இங்கே போனாலும் லைனை விட்டு இங்கே அவுட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லைன்னா சி கர்வ் இப்படி போட்டுட்டு இப்படி போட்டாலும் பரவாயில்ல. எஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எஸ் மட்டும் இந்த அளவுக்கு இப்படி இது உள்ளேயே போடுறது அவங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால் இப்படி சி கர்வ் இப்படி வந்தால் பரவாயில்ல, எப்படி வந்தாலும்.
ஸோ எஸ் வந்து ஓகே, போக போக அவங்க எஸ் கற்றுப்பாங்க. பிகாஸ் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் எஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வரப்போகுதுன்னா இப்படி தான் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அவங்க கற்றுப்பாங்க. ஸோ இப்படி வந்து இப்படி தான் வரப்போகுது. ஸோ அதனால் ஈஸியாக அவங்க கற்றுப்பாங்க. இப்படி கூட வரும், ஸோ இந்த மாதிரி கூட வரும். அதனால் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டாலே ஓகே தான். ஸோ டி வந்து ஏற்கனவே சொன்னேன், எல் மாதிரி போட்டு ஒரு பெண்டு கொடுத்துட்டு டி. அடுத்தது யூ வந்து அப்ஃபோல்ட் வால். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்பாங்கன்னா ஏவோட ஃப்ரெண்டா இது அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் ஏ போட்டு வால், இது வந்து அப்ஃபோல்டு போட்டு வால். இதை வந்து இந்த யூவை மட்டும் அப்ஃபோல்டுன்னு நீங்கள் சொல்லாமல் யூன்னு சொன்னாலே அவங்க வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க. இதான் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ யூ அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக அப்ஃபோல்டு போட்டு இதை போட்டுருவாங்க. இல்லைனா வந்து ஏவோட ஃப்ரெண்டு யூ அப்படின்னு சொன்னீங்கனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக எழுதிடுவாங்க. அப்ஃபோல்ட் வால், ரவுண்ட் வால், இந்த மாதிரி. வி வந்து ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன். இதுவுமே போட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸ்லாண்டிங் லைன் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் இப்படி போட்டுருவாங்க, இல்லைன்னா இப்படி போட்டு இப்படி போட்டுருவாங்க. ஸோ வி வந்து வி வந்து பொறுமையாக போடட்டும். ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் இங்கேருந்து இப்படி இப்படி போட்டுருவாங்க. இங்கேருந்து அவங்களுக்கு இப்படி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதனால் இப்படி போட்டு இங்கேருந்து இல்லை இங்கேருந்து அப்படி ஜாயின் பண்ண சொல்லிவிடுங்க. ஸோ வி, ஓகே. ஸோ வி. டபிள்யூ பாருங்கள், டபிள்யூ எப்படி போடுறது? அப்ஃபோல்ட், அப்ஃபோல்ட். இதில் பாருங்கள் டபிள்யூ அப்படின்னு சொல்லும் போதே டபுள்னா என்னது? 2. அப்போ டபிள்யூ போடணும்னு சொல்லுங்கள். 2 யூ, ஒரு யூ 2 யூ சேர்ந்தது தான் டபிள்யூ அப்படின்னா அவங்க கரெக்டாக போட்டுருவாங்க. டபிள்யூ போடுனா 2 யூ சேர்ந்தது டபிள்யூ. ஸோ அப்ஃபோல்ட், அப்ஃபோல்ட். இது போடும்போது பென்சிலை கொஞ்சம் தூரமாக பிடிச்சிக்கணும். பிகாஸ் இது லாங் லைனாக போட போகிறோம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இதை போட போகிறோம். இதுலையுமே என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா இப்படி போட்டு இப்படி பண்ணக்கூடாது. இந்த மிஸ்டேக் அவங்களுக்கு கற்றுக்கிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில். அதனால் அதையுமே பண்ண வேண்டாம். எம் மாதிரியே தான் டச் பண்ணி கரெக்டாக எழுதணும். ஸோ அப்ஃபோல்ட், அப்ஃபோல்ட், டபிள்யூ. ஸோ எக்ஸ் வந்து டி கர்வ், சி கர்வ், டி கர்வ், சி கர்வ். ஸோ இதுவுமே கரெக்டாக போட்டுருவாங்க கர்வ் பண்ணுறது. அடுத்தது வந்து ஒய் வந்து அப்ஃபோல்ட் வால், அப்ஃபோல்ட் வால். இதுவுமே யூ, இதில் பாருங்கள் யூ ஏ அப்ஃபோல்ட் வால். இதெல்லாமே ஒன்றா நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஒய் பாருங்கள் அப்ஃபோல்ட் வால். இந்த ஒய்யோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜி சொல்லி கொடுக்கணும். அப்போனா வால், சி கர்வ் அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பிகாஸ் நம்மளுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்தால் போதும். மற்றபடி அவங்க வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து அவங்க லேட்டாக கூட அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்து இசட். இசட் பாருங்கள் டவுன் ஃபோல்ட் இப்படி. ஓகே. ஸோ ஈஸியாக போடுறதுக்கு அவங்க என்ன பண்ணலான்னா டவுன் ஃபோல்ட், திருப்பியும் ஜம்ப் பண்ணி இப்படி திருப்பிக்கலாம். ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஸோ டவுன் ஃபோல்ட் இப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா 3 மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3 மாதிரி போட்டு ஜட் இப்படியுமே போட்டுக்கலாம். இல்லைன்னா டவுன் ஃபோல்ட் ஜம்ப் பண்ணி வால். ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஓகே, தேங்க்யூ.